எல்லாரையும் உங்களை இருகரம் கூப்பி இந்த முறை எனக்கு வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பா நான் இந்த முறை ஜெயிச்சு வந்து நம்ம ஊர்களுக்கு என்ன தேவையோ. இருந்தாரு 5 வருஷம் அம்மா அமைச்சர் பதவி கொடுத்தாங்க. ஆக மொத்தம் 10 வருஷம் அவர் அமைச்சராக இருந்திருக்காரு. 5 வருஷம் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. நான் 5 வருஷத்துல காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் அனைத்து கிராமங்களுக்கும் கொண்டு வந்தேன். 8 உயர்மட்ட மேம்பாலங்கள் வெள்ளாறு பாம்பாறு பகுதியில் கட்டி கொடுத்திருக்கின்றேன். 5 உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தி கொடுத்திருக்கின்றேன். திட்டங்களை அறிவித்து அந்த திட்டங்கள் பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். அமைச்சர் அவர்கள் 10 வருஷம், உங்களுக்கு தெரியும் அமைச்சருங்கிறது பெரிய பொறுப்பு. அவர் இந்த பகுதியில ஒரு சிப்காட் தொழிற்பேட்டையை கொண்டு வந்து படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்க வேண்டாமா? அவர் அமைச்சரா இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரி, அரசு இன்ஜினியரிங் கல்லூரியை கூட கொண்டு வரல. அவர் எந்த திட்டமும் கொண்டு வரல. எல்லா கிராமத்துக்கும் போனா சாலை வசதி, மின்சார வசதி, பஸ் வசதி, குடிநீர் வசதி ஒரே பிரச்சனையா இருக்கு. எல்லா தொகுதி முழுக்க சுற்றுப்பயணம் செஞ்சுட்டு வர்றோம். எல்லா இடத்துலயும் ஒரே பிரச்சனை. ஒரு அமைச்சர் 10 வருஷம் இருந்திருக்காரு அமைச்சரா, பெரிய பதவி. கனிம வளத்துறையில இருக்காரு. அவர் இப்ப தேர்தலை சந்திக்கிறாரு. மக்களுக்கு திட்டங்களே செய்யாம அவர் இப்ப தேர்தலை சந்தித்து பணத்தை நம்பி நிற்கிறார். பணம் ஒண்ணுதான் கனிம வளத்துறை அமைச்சரா 10 வருஷம் இருந்ததுல பணத்தை நம்பி அவர் தேர்தலை சந்திக்கிறார். மக்களை நம்பி நான் நிற்கிறேன், உங்களை நம்பி. ஏன்னா உங்கள இல்லங்கள் நடக்கின்ற அனைத்து விசேஷங்களையும் கலந்து கொள்வனாக இருக்கின்றேன். பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன், உள்ளூர் கிராமம், எல்லாருக்கும் ஒரு கோயில், எல்லாம் ஒன்னா தாங்க கும்பிடுறவங்க இருக்கிறான். உங்களுக்கு தெரியல, அவரும் கும்பிடுறாரு, ஒன்னாத்தான் இருக்கான். ஆனா திட்டம், நீங்க பிரசிடண்ட் எதுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க, கவுன்சிலர் தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கிறீங்க, எம்பிஏ தேர்ந்தெடுக்க, நீங்க தான் எஜமான், நீங்க தானே தேர்ந்தெடுக்கிறீங்க. மக்கள் எதுக்கு? உங்களுடைய பிரதிநிதியாக, உங்களுடைய பணியாளராக, உங்களுக்கு நம்மளுக்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்கு. நீங்க யாராவது எங்களுக்கு கடன் கட்டணும், பணம் கொடுக்குறாங்க கேட்குறீங்க. குடிநீர் இல்லை, பஸ் இல்லை, சாலை ரோடு சரியில்லை, கரண்ட் சரியா இல்லை, இதைத்தான் கேட்குறீங்க. பிள்ளைங்க படிக்கணும், அதுக்கு இது பண்ணி கொடுங்க, பஸ் வசதி, அதைத்தான் கேட்கலாம். அதை செய்யறதுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. அதை கூட அவர் செய்யலை. எந்த திட்டமும் நீங்களாம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. 5 வருஷத்துல நான் செய்த திட்டங்களை நான் சொல்றேன். அவர் 10 வருஷம் அமைச்சர். இந்த பகுதியை ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியா, திருமய தொகுதியா ஆக்கியிருக்க வேண்டாம். 10 வருஷம் அமைச்சர்னா பெரிய பதவி. இந்த வசதி அப்பா நீங்க எல்லாம் அவர் அமைச்சர், ரகுபதி அமைச்சரா இருந்தாரு, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தாரு. எல்லா இடத்துலயும் என்ன சொல்றாங்க, ஐயோ அவர் தண்ணி கொண்டால, குடி தண்ணீர் கொடுக்கல, எதையுமே கொடுக்கல, அவருக்கு ஓட்டு போட்டது வேஸ்ட், நான் உங்களுக்கு போடுறோம், நீங்க எங்களுக்கு இந்த திட்டங்கள் அடிப்படை செஞ்சு கொடுக்கணும் எல்லா கிராமத்திலையும் கேட்கிறாங்க. ஒரு பல கிராமத்துல உள்ளுக்களே அவரை போக விடல. அமைச்சருங்கிறது பெரிய பொறுப்பு, உங்களுக்கு தெரியும், அதுகளை செய்ய வேண்டும். இப்ப எடப்பாடியார் அம்மா ஆட்சி வந்தோம்.